மாறுபடாதே. அப்படிப்பட்ட இந்த ராமபானம் ஒன்றும் செய்யாத என்னை தண்டித்ததே என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை, வாய்மையும் மரபும் காத்து இந்த உலகத்திலே மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மகனோ. அடிக கம்பன் நயம் பாருங்க. இந்த உலகத்தில் வாய்மையும் மரபையும் காத்து உயிர் துறந்தான் தசரதன். இந்த மண்ணுயிர் துறந்த வள்ளல் அப்படிப்பட்டவன் பெற்ற மைந்தனானி சிறுமை செய்தாய் என்று நினைக்கிறான். அதே நேரத்திலே ராமபானத்தாலே தன் உயிர் நீங்கியதே என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான். அப்பொழுதுதான் அங்கே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. வாலியை நீ ஏன் கொன்றாய் என்று சொல்லுகிற பொழுது, ராமனுடைய அவதாரம் சரணடைந்தவர்களை காப்பாற்றுவது, யார் ராமனிடத்திலே சரணடைந்தார்களோ அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விடுவது, வாலிக்கு முன்னாலே சுக்கிரவன் சரணடைந்தான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தது, நாளைக்கு நேரே வாலி நம்மிடத்திலே வருவானேயானால் தன்னுடைய குறையை சொல்வானேயானால் சரணடைந்து விட்டால் தன்னுடைய நிலை வேறுபடும். அதனாலே சரணடைந்தவர்களை சரணாகதி படலத்திற்காக சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இப்பிறவியில் இனியொரு மாதரையன் சிந்தையாலே தொடையன் என்கிற நீதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தோன்றப்பட்ட காவியம் கம்பராமாயணம். அதனாலே நேரடியாக சென்றால் ஒரு சப்ப கட்டுறாங்க. அந்த சரண அடைதல் என்று சொல்லுவார்கள். இது ஒரு ஆய்வு நோக்கில் கம்பராமாயணத்தில் இருக்கிற செய்தி. அப்பதான் சொல்றாரு, வாய்மையும் மரபும் காத்து இந்த மண்ணுயிர் துறந்த வள்ளலாக இருக்கிற தசரதனுடைய மகனே. அப்பொழுதுதான் வாலியின் மூலமாக வணங்குகிறான், ராமநாமத்தை சொல்லுகிறான், திருமாலினுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி மகிழ்கிறான், ராமனுடைய பானத்திற்கு எத்தகைய தன்மை உடையது என்று எல்லாம் சொல்லுகிறான். அதான் சொல்றான், கும்பகர்ணன் நீதி சொல்லும்போது ராமனும் அல்ல லட்சுமணனும் யாரு? மனிதர்கள். மனிதர்கள். அவங்களுக்காக தம்பி கும்பகர்ணா நீ பயப்படுற? அப்போ நான் சொல்றதை கேட்கலனா போ 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 போ. இப்போ நாம சொல்றோம்ல, எப்பா நான் சொல்றது நீ கேட்கலையா, நீ போப்பா. ஆனா கம்பன் சும்மா சொல்ல, போன்னு சொல்லிடல. என்ன தெரியுமா சொல்றாரு? மானுடர் இருவரை வணங்கி, 2 பேர் மனிதர் வந்திருக்காங்களே, ராமன் லட்சுமணரும், அவரை போய் வணங்கு போ. வணங்கும் போது யாரு தம்பி அண்ணன் சொல்லு, ராவணன் தான் என் அண்ணன் சொல்லு, வணங்கு போ. மானுடர் இருவரை வணங்கி மற்ற கூனுடை குரங்கையும் கும்பிட்டு, அந்த ராமனுக்கு அனுமன் சேவை செய்தனாலே, சுக்கிரீவன் சேவை செய்தனாலே அந்த கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு, உயிர் தொழில் ஊனுடை உனக்கும் உம்பிக்கும், ஏற்கனவே போனான் பார் தம்பி வீடனும் கடன், யானது புரிக்கலேன் எடுக்க போ என்று கவி நயம் சொற்களாலே வீரச்சுவை தோன்ற சொல்ற காப்பியம் அது. அதனால தான் சொல்றான், அனுமன் பட்டாபிஷேகம் நடக்குது, கிஷ்கிந்தைய சுக்கிரீவனுக்கு கொடுக்குறாரு. பட்டாபிஷேகத்தும் போது இந்தாப்பா நீ இலங்கையை வச்சுக்கோ, அது உன்னுடைய நாடு. அங்கதன் வரார், அங்கதனை தன்னோட வச்சிருக்காரு, வாலியின் மகன் அங்கதன் தன்னோட வச்சிருக்காரு. வீடன் கூப்பிடுறாரு, இலங்கை உன்னுடையது. இங்க வந்து சேர்ந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறாரு. பட்டாபிஷேகத்தும் போது ஒரு வரையறை பண்றாரு. ஆனா கடைசி வரை சுந்தரகாண்டத்திலே அனுமன் இல்லைன்னு சொன்னா, ஒரு லட்சுமணன் இல்லை, ராமன் இல்லை. ஆனால் அனுமன் செய்த செயல்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் செய்தற்கு அரிய செயல்பாடுகள். 1 2 மனம் நோகுமே என்பதற்காக ராமன் தென் திசையிலே சீதையை தேடி சென்ற அனுமன் திரும்பி வருகிற வரையில் தீமூட்டி அவன் வந்து என்ன சொல்ல போகிறான் என்று பார்த்து என் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்கிற ஒரு காப்பிய தலைவன் ராமனுடைய மனநிலையை உணர்ந்த அனுமன் அங்கிருந்து வருகிற பொழுதே பேசவில்லையாம். தென் திசையில் அனுமன் சென்றிருக்கிறான், வரட்டும் அவனது முடிவை கேட்போம் என்று எல்லோரும் பார்த்திருக்கிற பொழுது வந்தவன் ராமனை வணங்கவில்லை, மற்றவர்களை துதிக்கவில்லை. வந்தவன் தென் திசையை நோக்கி வணங்கினான். என்ன சொல்லின் செல்வன் மட்டுமல்ல அனுமன், ஆனால் அனுமன் செய்கையினாலே சிறந்தவன். வந்தவுடன் ராமனை வணங்குகிற அனுமன், செய்தியை சொல்லுகிற அனுமன், எதையும் பேசாமல் ஏதோ ஊமை போல ஒரு செய்கை செய்கிறானே, தெற்கு பக்கமாக நோக்கி வணங்குகிறானே என்று சொன்னால், என் அரும் பெரும் தேவியாக கற்பு கடம்பூண்டு இருக்கிற எனது அருமை
தலைவியாக இருக்கிற என் தெய்வமாக இருக்கிற அந்த சீதை இப்பொழுது இருக்கிற இடம் தென் பகுதியிலே இருக்கிற இலங்கையிலே இருக்கிறாள் என்பதை செய்கையின் மூலமாக உணர்த்துவதற்காகத்தான் அந்த மாபெரும் மன்றில் உயிரை துச்சமென மதித்து உயிரை விட போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ராமனுடைய அரங்கிலே தென்திசையை நோக்கி வணங்கினான். தென்திசையை நோக்கி வணங்கினான். பிறகுதான் பேசுகிறான் கண்டனன். சீதையைன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தா அப்ப சீதையை என்னாச்சு? அதனால எடுத்த உடனே ஒரு சொல், அதான் சொல்லின் செல்வன் என்ற சிறப்புக்குரியவன் கம்பன் போடுறாரு. கண்டனன். சரி, பார்த்தாய், ரைட்டு, மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட சீதையை பார்த்தாய்? கேள்வி வரும் இல்ல. கண்டனன் கற்பினுக்கு அணியை, இங்க இருந்து எப்படி போனாங்களோ அதே போன்ற கற்புடைய தெய்வத்தை, சீதையை, கற்பினுக்கு அணியை யாராவது பார்த்து சொல்றியா? நீதான் பார்த்தியா? கண்களால் தென்திரை உலகிலே இருக்கிற தென்திசையிலே இருக்கிற சீதையை கம்பனுடைய கவி வரிகள் எழுதுகிறது. கண்டனன் கற்பினுக்கு அணியை என் கண்களாலே நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் ராமனுடைய மனம் குளிர்ந்தது, ராமனுடைய மனம் மகிழ்ந்தது. இது போன்ற சொல்லாட்சிகள், நயமிக்க பாடல்கள், நயமிக்க சொல் அமைப்புகள் எப்படி இருந்ததுன்னு கேட்பா. அது சொல்றாரு கம்பன். விற்பிடும் தடக்க வீர இங்கு நீர் விளங்க விற்பின் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். எப்படிப்பட்ட சீதையை பார்த்தேன்? கற்பு களிநடம் புரிகின்ற சீதையை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிற பொழுது காவிய நாயகனை காப்பாற்றிய பெருமை, அவனை வணங்கிய பெருமை, அவனை வணங்கிய விதம் என்ன நமக்கு பாடமாக சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு தலைவன், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கண நெறிகளை எல்லாம் தொண்டனையும் தலைவனையும் சமமாக்குற பாங்கு கடைசியிலே அந்த பட்டாபிஷேகத்தில் கிட்கிந்தையை சுக்கிரீவனுக்கு, இலங்கையை விபீடனுக்கு, அங்கதனை தன்னுடைய உடைவாள் ஏந்துவதற்காக அருகிலே வைத்துக் கொண்டது. ஆனால் எல்லா பட்டாபிஷேகத்தினுடைய தெரிகிறது, மக்களினுடைய முகத்திலே ஒரு சோகம் இருக்கிறதே, அது எனக்கு தெரிகிறது. அந்த சோகம் எப்பொழுது மாறும் என்று சொன்னால், உன்னோடு இருந்து ஊனோடும் உயிரோடும் கலந்து இருந்து ராமநாமத்தை சொல்லி ராமா 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 என்று பாடி உனக்காகவே வாழ்ந்து இந்த சமுதாயத்திலே அனுமன் போன்ற தொண்டிலே சிறந்தவர் யாரும் இல்லை என்று இந்த சமுதாய மக்கள் சொல்ல வேண்டும் என்ற காரண இலக்கியத்தோடு திகழ்ந்த அந்த அனுமனுக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று நீங்கள் கேட்பது உங்கள் மகபாவனையிலிருந்து எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் இவ்வளவு நேரம் இந்த அரியணையிலே உட்கார்ந்து கொண்டு நான் சிந்தித்து பார்க்கிறேன், யோசனை செய்து பார்க்கிறேன், பலவாற்றாலும் எனக்கு நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிறேன். இந்த அனுமன் செய்த செயலுக்கு எதை கொடுத்தால் ஈடாகும் என்று பார்க்கிறேன். ஐயகோ, எதை கொடுத்தால் ஈடாகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அனுமா, இங்கே அருகே வா. இந்த மார்பகம் யாருக்கு பொருந்தும் தெரியுமா? என்னுடைய கற்புக்கரசியாக இருக்கிற சீதைக்கு பொருந்தக்கூடிய இந்த மார்பகம். அனுமா, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, வா அனுமா என்று அவை முன்னவர்களெல்லாம் வீட்டிருக்கிற அந்த அவையிலே ஆன்றோர்கள் இருக்கிறார்கள், சான்றோர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். இந்த சபையிலே அனுமனை அழைத்து அங்கே குரங்கனம் என்று எள்ளி நகையாடிய அந்த ராவணனுடைய சொற்களை மாற்றி அனுமனுடைய நிலையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் மாருதினா அனுமன் மாருத விமலசேயை மகிழ்ந்து இனி அருளின் நோக்கி. ஒரு சிலர் பார்த்தா கோபமாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்க்கும்போது கோபம் தெரியும், ஒரு சிலர் பார்க்கும்போது கருணை தெரியும், ஒரு சிலர் பார்க்கும்போது அருள் தெரியும். மாருத விமல சேயை மகிழ்ந்து இனி அருளின் நோக்கி யாரிதரு செய்தற்கு ஒத்தார். நீயலால் அன்பு செய்த போர் உதவிக்கு, நீ எனக்கு செய்த அந்த போர் உதவிக்கு செயல் எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. ஆகவே பொருந்துற புள்ளுக என்று அனுமனை ஆற கட்டி தழுவிக்கொண்ட அந்த அன்பு உள்ளம் இருக்கிறதே, இந்த இடத்திலே தொண்டனையும் தலைவனையும் சமமாக வாகித்து தொண்டுக்கு இருக்கிற சிறப்பு. அதனாலே தான்
ஆன்மீக அடியார்கள் சொல்லுவார்கள், தொண்டர்தம் பெருமை சொல்லவும். அவை சொன்னாங்க, எது சிறந்தது? பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமாலுந்தியில் பிறந்தோம், திருமாலோ ஆழ்கடல் துயன்றோன் ஆழ்கடலோ குருமுனிக்குள் அடக்கம் குருமுனியோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் என்று சொல்லிக்கொண்டே வந்து தொண்டர்தம் இறைவன் ஒடுக்கம், தொண்டரோ இறைவர்தம், தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அதனால வள்ளலார் சொன்னார், அன்பெனும் பிழியுள் அகப்படும் மலை பரம்பொருள் அன்பு என்கிறவளை. அதனாலே இந்த ராம காதையிலே பல செய்திகள் இன்னும் பலவாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம், நேரமில்லை. இங்கே இருக்கிற பொதுமக்களுடைய ஏதோ பேசிக்கொண்டே செல்வதற்கு இந்த கவி சுவை. ஆனாலும் நேரம் கருதி நம்ம வள்ளுவர் ஐயா சொன்னது போல, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சி என்பது போல, காலம் கடந்து விட்டதனாலே ஒரு மாபெரும் கம்ப காப்பியத்தை நாம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அதில் எதுவும் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே கம்பனுடைய கவி சுவைகள், கவி நயம் ஏதோ கம்பராமாயணம் ஒரு சமயத்தின் காப்பியம் என்கிற ஓட்டத்திலே பார்க்காமல், தமிழ் உணர்வு உள்ள தமிழ் நெஞ்சங்களெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னான், இந்த சமுதாயம் வாழ்வதற்கு, சமுதாயத்திலே இருக்கிற மக்கள் வாழ்வதற்கு, குடும்பம் வாழ்வதற்கு, குடும்பத்திலே எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பல நிலைகளிலே கம்பராமாயணம் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தில் சொல்லாதது இல்லை, அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒரு நண்பர் சொன்னார், ஒரு நண்பரை பார்த்து, உங்கள் பையன் ரொம்ப வளர்ந்துட்டு இருப்பானே, இப்போ நல்ல பெரியவனாக இருப்பான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு விசாரிப்பதும், பையனை பார்த்து நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பதும் நம்முடைய விசாரிப்பிலே, நம்முடைய நலன் விசாரிப்பிலே இருக்கிற ஒரு சடங்கு, ஒரு முறை. நம்ம பொருளாளர் ஐயான்னு வச்சுங்களேன், ஒரு பையனை பார்க்குறாரு, தம்பி என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் இருக்கிறேன், படித்து முடிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ சும்மா தான் இருக்கிறேன், அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன். அப்பாவுக்கு உதவியாக இருக்கான்னு சொன்ன உடனே அவர் பொருளாளருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த காலத்தில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு பிள்ளை ஒரு ஆச்சரியமாக தான் நான் பார்க்க வேண்டியிருக்கும். சொல்கிறான் அம்மாவிட்ட பார்த்து, அம்மா அப்பாவை உங்கள் வீட்டுக்கார ஜாகிரதையாக இருக்கு சொல்லு. ஏன்டா அப்பாவை அப்படி சொல்கிற? அடிக்கடி என் ரூட்டில் கிராஸ் ஆகிறாருன்றான். இவன் ரூட்டு வேற, அவன் ரூட்டு வேறவான், இவன் ரூட்டில் அவர் கிராஸ் ஆகிறாராம். இப்படி இருக்கிற குழந்தைகள் காலகட்டத்தில் கேட்குறாரு பையன். அப்பாவுக்கு நான் உதவியாக இருக்குன்னு சொன்னோடனே பொருளாளருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல அப்படின்னு. உடனே அவர் என்ன கேட்குறாரு, அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு. அப்பா சும்மா தான் இருக்கிறாருன்னு. இல்லை, குழந்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா இளைஞர்களும் அப்படி இல்லை. இன்னைக்கு பாருங்கள், விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்கள் இடத்துல கொடுங்கள். அப்போ இளைஞர்கள் மத்தியில் இளைஞரிடத்தில் விவேகானந்தருக்கு எந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தால், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன், 100 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள் என்கிற சுவாமி விவேகானந்தருடைய அந்த கொள்கை பிடிப்பு இருக்கிறது, அந்த கொள்கை செறிவு இருக்கிறது. ஆக கம்பன் கவிநயம், கம்பனுடைய காப்பியம் தாய் தந்தை பாசம், தந்தை தாய் பாசம் மட்டுமில்ல, சகோதரர் பாசம், மாற்றானை மதிக்கிற பண்பு, தொண்டு சிறந்த நல்ல நளினங்களுடைய தொண்டு அமைப்பை காட்டுகிற ஒரு பாடல். உடன் பிறந்த சகோதரர் மட்டுமல்லாமல் மற்ற சாதியினையும் மற்ற இனத்தினையும் சகோதராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சமத்துவ நீதி. அங்கே ஐயா சொல்லுவது போல இரண்ய காவியங்கள் என்ற சிறு சிறு கதைகளை உட்புகுத்தி அந்த மனதை செம்மைப்படுத்துகிற அந்த சிறு கதைகளுக்கெல்லாம் தொடர்படுத்தி சொல்லுகிற அந்த காவியமாக கம்பன் செய்தான். ஆனால் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உரையாசிரியர்கள் மத்தியில் பேசுவோம். இருந்தாலும் இந்த பாரதி முத்தமிழ் மன்றம், பாரதியினுடைய மன்றம் என்பதனாலே, ஒரு கவிஞன் சொன்னான், பாரதியை பற்றி என்ன நினைக்கிறான், பாரதி கவி எழுதினான், அவனுடைய கவி வாளுக்கு கவி வீச்சுக்கு பட்டமரம் கூட துளிர்விடும்னா, எட்டைய புறப்புலவன் ஏடெடுத்தான் எழுதுதற்கு பாரில் பட்டமரம் துளிர்விட்டது என்பார். உணர்ச்சி பிழம்புகள் இல்லாமல் நாடி நரம்புகளை தொடுகிற அந்த கவிவாளினுடைய வீச்சு திறன், தமிழினுடைய அந்த அறிவு கூர்மையான அவனுடைய வீர ஆவேச கவிதைகள் எல்லாம் தூங்கி கிடந்தவர்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தொட்டு தொட்டு எழுப்பி அப்படி விழிப்புரை செய்த அந்த கவி நயம். அதனாலே தான் பாரதி சொன்னான், இந்த தமிழ் வாழ வேண்டும் என்றால், தமிழ் செழிக்க வேண்டும் என்றால், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. இதோ புகழ்ச்சிக்காக
அதற்காக சொல்லவில்லை என்று சொல்லி மும்பெரும் புலவர்களை இந்த மன்றத்திலே இருந்தனாலே அருமையான இந்த பாரதியினுடைய முத்தமிழ் மன்றத்திலே இந்த சிறப்புரை எனக்கு வகுத்து கொடுத்தார்கள். மரியாதைக்குரிய இங்கே அமர்ந்திருக்கிறவர் சிலரே ஆனாலும் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்பதனை என் மனசு சொல்லுகிறது. உண்மையிலேயே ஆழமாக கருத்து செறிந்த கேள்வி சுவந்தர்கள், கருத்து செறிந்த கேள்வி சுவந்தர்கள். ஒரு இடத்துல நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பட்டிமன்றம் கிராமங்களில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தால், அப்புறம் பார்த்தா ஒரு 5 பேர் ஆனாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு 2 பேர் ஆனாங்க. அப்போ ஒருத்தரை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார், ஒருத்தர் மட்டும் நின்றுந்தார். சரி, ஒருத்தராவது கேட்குறாரு, நாமானு பேசிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி பக்கமாக ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். துப்பாக்கியை பார்த்தா எனக்கு பயமாக இருந்தது. என்னடா நம்ம தனியாக இருக்கோம், நாம பட்டம் பேசியிருக்கோம், அவன் நம்ம பக்கமாக துப்பாக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கானே. என்னடா தம்பி, நான் பேச்சை முடிச்சுக்கிட்டுமான்னு. இல்லை நீங்கள் பேசுங்கண்ணா. அப்புறம் ஏன்டா அது துப்பாக்கி வச்சிருக்கேன்னா, உன்னை பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணாம பாரு, அந்த ஆளை தேடிங்கிறன்றான். பேச்சுலாம் ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கு. ஆமா, இந்த பாரதியினுடைய